வரலாறு முழுக்க வெற்றியாளர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் ஒரு ரகசிய மொழியை பேசிக்கொள்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியுமா? சாதாரண மக்கள் உழைப்பால் மட்டுமே முன்னேற முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கும்போது, மேல்தட்டில் இருப்பவர்கள் மெச்சியாவெல்லியின் தந்திரங்களை ஆயுதமாகப் பயன்படுத்தி உலகத்தையே தங்கள் காலடியில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இன்று பார்க்கும் பெரும் கோடீஸ்வரர்களும் அரசியல் தலைவர்களும் மேலோட்டமாகப் பேசும் அறநெறிகளுக்கும் அவர்கள் பின்பற்றும் இரகசியங்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை நிரப்புவதுதான் மேச்சியாவெல்லியின் 9 ஆபத்தான இரகசியங்கள். இந்த இரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றப் போகின்றன. ஒரு மனிதன் அதிகாரத்திற்கு வரும்போது அவனது உண்மையான முகம் மறைந்து ஒரு புதிய பிம்பம் உருவாகிறது. அந்த பிம்பமே அவனை வழிநடத்துகிறது. நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உலகம் நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்பதை விட நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை தான் உற்று நோக்குகிறது. ஒரு சிறு பலவீனம் கூட உங்கள் வாழ்நாள் உழைப்பை சிதைத்துவிடும். அதனால்தான் மெச்சியாவெல்லி அதிகாரத்தை ஒரு கலையாகப் பார்த்தார். அந்த கலையில் முதல் பாடம் என்னவென்றால், உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது. உணர்ச்சி வசப்படும் எவனும் ஒரு சிறந்த தலைவனாகவோ அல்லது வெற்றியாளனாகவோ மாற முடியாது. கோபம் மற்றும் அன்பு ஆகிய இரண்டும் ஒரு மனிதனின் கண்களை மறைக்கும் திரை போன்றது. அந்த திரையை அகற்றிவிட்டு யதார்த்தத்தை உற்று நோக்குபவன் மட்டுமே சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான். உங்கள் எதிரியை நீங்கள் வீழ்த்த விரும்பினால் முதலில் அவனை உங்களை நேசிக்கச் செய்யுங்கள், அல்லது உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கச் செய்யுங்கள். அவன் எப்போது கவனக்குறைவாக இருக்கிறானோ அந்த நொடியே உங்கள் வெற்றியின் தொடக்கம். ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது கடினம், ஆனால் அதை தக்க வைப்பது அதைவிட கடினம். மெச்சியாவெல்லியின் கருத்துப்படி ஒரு அரசன் என்பவன் எப்போதும் போருக்குத் தயாராகவே இருக்க வேண்டும். அமைதி காலத்தில்தான் ஒருவன் தனது படைகளையும் தந்திரங்களையும் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமாதானம் என்பது பலவீனமானவர்கள் சொல்லும் வார்த்தை. பலமானவர்கள் எப்போதுமே அடுத்த நகர்வை பற்றித்தான் சிந்திப்பார்கள். அதிகாரத்தின் விளையாட்டு என்பது மிகவும் நுட்பமானது. இங்கே ஒரு சிறிய சறுக்கல் கூட உங்கள் சாம்ராஜ்யத்தையே அழித்துவிடும். நீங்கள் மற்றவர்களை கையாளும் விதம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒரு தலைவன் என்பவன் மற்றவர்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்க வேண்டும். உங்கள் பலம் என்னவென்று அவர்களுக்குத் தெரிந்துவிட்டால் அவர்கள் அதை முறியடிக்க வழி தேடுவார்கள். ஆனால் உங்கள் பலம் ஒரு இரகசியமாக இருக்கும் வரை நீங்கள் யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக இருப்பீர்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒரு தந்திரமாக இருக்கட்டும், ஆனால் அதை நிறைவேற்றாத போது ஒரு நியாயமான காரணத்தை முன்வைக்கத் தெரிந்திருக்க வேண்டும். மக்கள் எப்போதும் ஒரு தலைவனிடமிருந்து நன்மையையும் பாதுகாப்பையுமே எதிர்பார்க்கிறார்கள். அதை நீங்கள் வழங்கினால் அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். ஆனால் அந்த விசுவாசம் என்பது உங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவன் எப்போதும் ஒரு அடி முன்னால் இருக்க வேண்டும். அடுத்து என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணிப்பவனே இந்த உலகத்தை ஆள்கிறான். ஒரு காரியத்தை செய்து முடிப்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். இதில் முக்கியமானது என்னவென்றால், நல்லவனாக இருப்பதை விட வல்லவனாகத் தெரிவதுதான் முக்கியம். உலகம் எப்போதுமே நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை விட நீங்கள் எப்படித் தெரிகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் உங்களை எடை போடுகிறது. நீங்கள் உண்மையிலேயே நேர்மையானவராக இருக்கலாம், ஆனால் அதிகாரப் போட்டியில் அந்த நேர்மை பல நேரங்களில் உங்களை பலவீனப்படுத்தும். எனவே நீங்கள் இரக்கமுள்ளவராகத் தோன்ற வேண்டும், ஆனால் தேவைப்படும்போது கல்நெஞ்சம் கொண்ட முடிவுகளை எடுக்க தயங்கக்கூடாது. இரண்டாவது ரகசியம், பயத்தை விட அன்பை பெறுவது கடினம். மக்கள் உங்களை நேசிப்பதை விட உங்களுக்கு பயப்படுவதே உங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தும். அன்பு என்பது ஒரு மெல்லிய நூல் போன்றது. அது எப்போது வேண்டுமானாலும் அறுந்துவிடும். ஆனால் பயம் என்பது ஒரு வலுவான சங்கிலி. அது மக்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். இதற்காக நீங்கள் கொடுங்கோலராக மாற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்கள் முடிவுகளில் உறுதியும் ஒரு சிறு
அச்சத்தையும் ஏற்படுத்துவது அவசியம். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நண்பர்களை விட எதிரிகளை துணையாகக் கொள்ளுங்கள். ஒரு நண்பன் உங்களுக்கு துரோகம் செய்வது மிக எளிது. ஏனென்றால் அவன் உங்கள் பலவீனங்களை அறிந்தவன். ஆனால் ஒரு பழைய எதிரியை நீங்கள் உங்கள் பக்கம் இழுத்தால் அவன் தனது விசுவாசத்தை நிரூபிக்க உழைப்பான். நான்காவது ரகசியம் வேகமும் விவேகமும். வாய்ப்புகள் வரும்போது அதை கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிங்கம் போன்ற பலமும் நரி போன்ற தந்திரமும் ஒரு சேர இருப்பவனே அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பழியை மற்றவர் மீது சுமத்துவது. நீங்கள் ஒரு கசப்பான முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் அதை ஒரு பிரதிநிதி மூலமாகச் செய்யுங்கள். ஆனால் நல்ல விஷயங்களை நேரடியாகச் செய்யுங்கள். ஆறாவது ரகசியம் மக்களின் பேராசையை பயன்படுத்துவது. ஒருவருக்குத் தேவையானதை விட ஒரு படி குறைவாக கொடுத்துக் கொண்டே இருந்தால் அவர் எப்போதும் உங்களைச் சார்ந்திருப்பார். ஏழாவது ரகசியம் முழுக்க உண்மையைச் சொல்லாதது. பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் முழு உண்மையை சொல்வது உங்களை நிர்வாணமாக்கிவிடும். எட்டாவது ரகசியம் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவது. மக்கள் கூட்டத்தில் ஒருவராக இருப்பதை விட ஒரு மர்மமான நபராக இருப்பது உங்கள் மதிப்பை கூட்டும். ஒன்பதாவது ரகசியம் மாற்றத்திற்கு தயாராக இருப்பது. காலம் மாறும்போது உங்கள் கொள்கைகளையும் மாற்றிக்கொள்ளத் தெரியாதவன் வீழ்ச்சியை சந்திப்பான். இந்த 9 தந்திரங்களும் இன்றைய கார்ப்பரேட் உலகில் இருந்து தனிப்பட்ட வாழ்க்கை வரை அப்படியே பொருந்தும். நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் இந்த அதிகாரத் தந்திரங்கள் தெரியவில்லை என்றால் நீங்கள் ஒரு கருவியாக மட்டுமே இருப்பீர்கள். அந்த கருவியை இயக்குபவராக மாறமாட்டீர்கள். இந்த உலகத்தில் வெற்றி என்பது வெறும் அதிர்ஷ்டத்தால் வருவதல்லே. அது மிகக் கச்சிதமாக திட்டமிடப்பட்டி ஒரு சதுரங்க விளையாட்டு. அந்த விளையாட்டில் நீங்கள் ராஜாவாக மாற வேண்டுமானால் மெச்சியாவெல்லியின் இந்த பாதையில் பயணிக்கப் பழக வேண்டும். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் ஆடுபவராக இருக்கப் போகிறீர்களா அல்லது ஆடப்படுபவராக இருக்கப் போகிறீர்களா? உங்கள் கையில் இருக்கும் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த பயணம் கடினமானது. ஆனால் இதன் முடிவு என்பது அதிகாரம், செல்வம் மற்றும் புகழ் என்ற உச்சகட்ட வெற்றியைத் தரும். ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வையுங்கள். ஏனென்றால் அதிகாரத்தின் உச்சியில் இடம் மிகக் குறைவு. அங்கே தந்திரம் தெரிந்தவர்களே நிலைத்து நிற்க முடியும். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அது உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கு நன்மை தருமா என்று யோசிப்பதை விட அது உங்கள் அதிகாரத்தை வலுப்படுத்துமா என்று யோசியுங்கள். இது சுயநலமாகத் தோன்றலாம். ஆனால் அதிகாரத்தின் தர்மம் இதுதான். ஒரு பலவீனமான தலைவன் தன் மக்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பு வழங்க முடியாது. எனவே உங்கள் பலமே அவர்களின் பாதுகாப்பாக மாறும் வகையில் உங்கள் பிம்பத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு அறிவார்ந்த ஆலோசகர் குழுவை வைத்திருங்கள். ஆனால் இறுதி முடிவு எப்போதும் உங்களுடையதாகவே இருக்கட்டும். மற்றவர்களின் ஆலோசனைகளைக் கேளுங்கள். ஆனால் உங்கள் இரகசிய திட்டங்களை யாரிடமும் முழுமையாக வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு சிறந்த ராஜதந்திரி என்பவன் 100 வார்த்தைகளில் ஒரு உண்மையைக் கூட சொல்லாமல் மறைக்கத் தெரிந்தவன். இந்த உலகில் வெற்றி என்பது ஒரு தொடர் ஓட்டம். இதில் ஒரு நொடி ஓய்வு எடுத்தாலும் உங்கள் பின்னால் வருபவன் உங்களை முந்திச் சென்று விடுவான். எனவே எப்போதும் விழிப்புணர்வுடன் இருங்கள். மெச்சியாவெல்லியின் இந்த தத்துவங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு கேடயமாகவும் வாளாகவும் செயல்படும். நீங்கள் ஒரு சாமானியனாகப் பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு சக்கரவர்த்தியாக இறப்பது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. நம்பிக்கையையும் தந்திரத்தையும் சரியாக கலந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தைத் தொடங்குங்கள். காலம் உங்கள் காலடியில் கிடக்கும். இந்த உலகம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஆனால் உலகத்தையே தனக்காக காத்திருக்க வைப்பவனே உண்மையான வெற்றியாளன். அதிகாரத்தின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் உங்களுக்கு போட்டியாளர்கள் இருப்பார்கள். ஆனால் மெச்சியாவெல்லியின் இரகசியங்களை நீங்கள் சரியாகப் பயன்படுத்தினால் அந்த போட்டியாளர்களே உங்களுக்கு ஏணிகளாக மாறுவார்கள். ஒரு வெற்றியாளன் என்பவன் வாய்ப்புக்காக
காத்திருப்பவன் அல்ல, வாய்ப்பை உருவாக்குபவன். உங்கள் செயல்களில் ஒரு துல்லியம் இருக்கட்டும். நீங்கள் செய்யும் சிறிய தவறு கூட உங்கள் எதிரிகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். அதனால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துச் செய்யுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இருக்கும் வலிமையை உணருங்கள். ஒரு வார்த்தை ஒரு பேரரசை கட்டும், ஒரு வார்த்தை ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிக்கும். எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்ற வித்தை தெரிந்தவனே உண்மையான வீரன். அதிகாரத்தின் உச்சம் என்பது ஒரு சிகரம் போன்றது. அங்கே தட்பவெப்பம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களை தகவமைத்துக் கொள்வதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். இன்று முதல் உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். உலகத்தை பார்க்கும் விதம் மாறினால் உலகம் உங்களுக்கு அடிபணியும். மெச்சியாவெல்லியின் இந்த 9 ரகசியங்களும் உங்களுக்கு அந்த ஆற்றலை வழங்கும். இன்று முதல் ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய வியூகத்துடன் உங்கள் உலகத்தை உருவாக்கத் தொடங்குங்கள். அதிகாரம் உங்கள் வசம் வரும் வரை ஓயாதீர்கள். இதுவே வெற்றியின் இறுதிச் சூத்திரம்.